ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி கார்லிக் பாஸ்தா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இது முழுக்க ஹோம்மேட் ப்ரிப்பரேஷன் தான். இதில் எந்த ஒரு பேக்கெட் மசாலா தூளும் போடாதது. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம்மேட் ப்ரிப்பரேஷன் தான். இது ரொம்பவே சிம்பிளாகவே செஞ்சிடலாம். இந்த பாஸ்தா செய்கிறதுக்கு நம்ம எதையுமே அரிஞ்சிக்கிட்டு இருக்க தேவையில்லை. எல்லாமே நம்ம அரைச்சி தான் சேர்த்த போகிறோம். அதே போல் வெஜிடபிள்ஸ்லாம் எதுவுமே ஆட் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி நான் சூடு பண்ணிக்கிட்டேன். சூடு பண்ணினதும் பாஸ்தாவை நம்ம போட்டு நல்லா பாயில் பண்ணிக்கலாம். அதுலேயே நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த பாஸ்தா வேகும்பொழுது கொஞ்சம் உப்பு போட்டோம்னா நல்லா அது பிடிச்சிரும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இதை நான் தனியாக வடித்து வச்சுக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு இதற்கு ஃபஸ்ட்டு நான் வெங்காயமும் பூண்டும் நான் மிக்சியில் பல்ஸ் மோடில் அரைச்சிக்கிட்டேன். இதை இப்போ ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா கொஞ்சம் ஆயில் ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு இஞ்சிலாம் போட தேவையில்லை, பூண்டு மட்டும்தான் போடணும். அதே போல் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஒரு 3 தக்காளியை நம்ம அரைச்சி சேர்த்திக்குவோம். இந்த பாஸ்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அடிக்கடி உங்கள் வீட்டில் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாகவே செஞ்சிடலாம் நம்ம கிச்சனுக்கு போனதும். இது நல்லா பாருங்கள், நல்லா தக்காளி போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. எப்போவுமே நம்ம ஒரே மாதிரியே பாஸ்தா செய்கிறதுக்கு இது சைனீஸ் நூடுல்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி இது சைனீஸ் பாஸ்தா. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபி இந்த ரெசிபி. இப்போ இதை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் இதில் நான் கொஞ்சோண்டு கரம் மசாலா தூள் ஆட் பண்ணுறேன். நான் வீட்டில் அரைச்ச கரம் மசாலா தூள் தான் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதே போல் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் அடிப்பிடிக்க பார்க்கும். நீங்கள் கிளறிக்கிட்டே இருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதற்கு நான் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். தண்ணி அதிகமாக ஊற்றாதீங்க. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டதும் மல்லித்தலையும் புதினா தலையும் இப்போ இதில் போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணால் முன்னாடியே போட்டுக்கோங்க. நான் முன்னாடியே மல்லித்தலை போடுறதுக்கு நான் மறந்துட்டேன். இப்போ தண்ணியெலாம் பாருங்கள் நல்லா கொதிக்குது. கொதி வந்தது பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு பாருங்கள். எனக்கு தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கிரேவி மாதிரி கொஞ்சம் சுண்டி வந்துருச்சு. அதனால் நீங்கள் தண்ணி கொஞ்சம் பார்த்து ஊற்றிக்கோங்க, கொஞ்சம் அதிகமாக ஊற்றாதீங்க. இப்போ நல்லா தண்ணியில் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வடித்து வச்ச பாஸ்தாவை இதில் போட்டுக்கலாம். பாஸ்தாவை போட்டதும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது பேச்சுலர்ஸுங்க கூட ரொம்பவே சீக்கிரம் ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம எதையுமே உட்காந்து அரிஞ்சிக்கிட்டு இருக்க தேவையில்லை. மிக்சியில் அரைச்சி தான் நம்ம சேர்த்து செஞ்சுருக்குறோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி பாஸ்தா டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா தண்ணியில் ட்ரை ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பராக நம்மளுடைய ஹோம்மேட் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இந்த பாஸ்தா ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நம்மளுடைய சேனலில் நிறைய இருக்குது. சேனல் பேஜில் போய் பாருங்கள். தேங்க்யூ.